Hi, வணக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிள் சிக்கன் கிரேவி தான் காட்ட போறேன் நானு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை சீக்கிரமா வாட்டி எடுக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வாடிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். அடுத்தது தனியா பொடி, வெறும் மஞ்சளும் தனியா பொடி தான் போட்டுக்கிறேன். இப்போ இது இந்த எண்ணெயிலே வாடிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம். இதுல மஞ்சளும் தனியா தான் போட்டிருக்கிறேன். ஏன்னாக்கா நான் வந்து ஆல்ரெடி எப்பொழுதுமே நான் சிக்கன் செய்யும்போது, எந்த இது நான்வெஜ் செய்யும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடுவேன். ஸோ இதில் மற்ற எல்லாமே மிளகாத்தூள், கரம் மசாலா, இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ப்ளஸ் சோம்பு பவுடர் போட்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நான் இதிலே மிக்ஸ் பண்ண தொட்டு இதில் நான் வேறு எதுவுமே நான் வந்து இப்போ பவுடர் ஆட் பண்ண மாட்டேன். இதில் வெறும் மஞ்சள் போட்டிருக்கிறேன். ஏன்னாக்கா மஞ்சள் வந்து நம்ம என்ன சமையல் செய்யணுமோ அது இதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டா எதுக்கு வேணாலும் இதை வந்து சமையல் செய்யலாம். ஸோ மஞ்சள் போட்டது வந்து நான் இதில் போடாத தொட்டு இதில் போட்டேன். தனியா தூள் ஏன் போட்டேனாக்கா நம்ம குழம்பு செய்கிறோமோ, கிரேவி செய்கிறோமோ, இல்லை ஃப்ரை பண்ணுறோமோ அப்படின்னு தெரியாத தொட்டு தான் தனியா நான் இதில் மிக்ஸ் பண்ணலை. ஸோ நம்ம என்ன சமையல் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த அடுத்த மசாலாங்க வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதை போட்டு இது பண்ணிக்கலாம், வாட்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து தனியா மாத்திரம் போட்டிருக்கிறேன், மற்றது தக்காளி போட்டிருக்கிறேன். ஸோ இதை போட்டுக்கிறேன். சிக்கனை போட்டுட்டு மிளகாத்தூள் எல்லாமே இதிலே நான் மேரினேட் பண்ணிடுவேன். போட்ட பிறகாடு நான் மேரினேட்டட் சிக்கன் போட்டிருக்கிறேன். இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த தக்காளி இது கரைஞ்சி வரணும். நம்ம வெங்காயத்தையும் உப்பு போட்டிருக்கிறோம், மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இப்போ எதுவுமே உப்பு போட வேண்டாம். கடைசியாக கிரேவி ஆகி வரப்போ உப்பு பார்த்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமுக்கு. சிக்கன் கிரேவிக்கு ஒரு ரசம் இன்னைக்கு வைக்க போகிறேன். ஸோ ரசத்துக்கு வந்து பாருங்கள், ஒரு 3 தக்காளி இப்படி நான் க்யூப்ஸாக வெட்டியிருக்கிறேன். இவ்வளோ வந்து புளி உங்களுடைய விருப்பம். புளி கொஞ்சம் தூக்கலாக சிலர் ரசத்துக்கு வேணும்னு நினைப்பீங்க. அடுத்தது தண்ணி, ஸோ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வைக்கிறது இது நல்லா பிசைகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். தக்காளி இதில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சிக்கனை நல்லா வேக வைக்கணும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வேணும். கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை இருக்குதுங்க, அது வந்து காஞ்சது ஜஸ்ட் 1 டீஸ்பூனு. கொத்தமல்லி இருக்கு, இதை போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அந்த வர ஸ்டேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் இதிலே வச்சு இதை இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்மாஷ் பண்ண அதில் இருக்கிற சாறு அதில் இறங்கிடும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து சீக்கிரத்தில் ரசத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மாஷ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது கொதிக்கவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு வேண்டிய ஐட்டம்ஸை இந்த ஒரு கருவேப்பிலை ஃபுல் இது தண்டோடு வேணும். அடுத்தது 2 பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி. ஸோ இதை வந்து இது எல்லாத்தையுமே இடிச்சிட்டு தாளிப்பாங்க. ஒரு சிலர் மிக்சியில் போட்டு கூட சீக்கிரத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு தாளிப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு சீக்கிரம் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பல்ஸில் போட்டு எடுத்தீங்கனாலே போதும். பாருங்கள், வெந்த ரசத்தை வந்து நான் இதில் வந்து ஊற்றிட்டு இதுலேயே வந்து இப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். ரசம் பாருங்கள், புளியும் தக்காளியும் வெந்ததை வந்து நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ ரசம் தண்ணி ரெடியாக இருக்குது. இங்கே வந்து நான் பல்ஸ்னால் சும்மா ஒரே ஒரு திருப்பில் வந்து இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா பூண்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கணும் மிக்சியில் சின்ன ஜாரில். இங்கே ரசம் பவுடர் வந்து ரெடியாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்ச உடனே இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்களா, கடுகு தீயாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து இதில் போட்டுக்கோங்க. உடனே இதில் வந்து வாட்டி எடுத்துக்கோங்க. மஞ்சள் போட்டுக்கோங்க. ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா மசாலா தீயக்கூடாது. பெருங்காயம் போட்டுக்கோங்க. ரசம் பவுடரு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே இது வெந்துடும். பாருங்க, நல்லா வறுந்துருச்சு. இந்த டைமில் இந்த ரசம் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி ஜஸ்ட் அந்த சவுண்டு வரத்துக்காக நம்ம இதில் ஊற்றுறோம். இதை அப்படியே எடுத்து இந்த கரைச்சி வச்ச பாருங்க, ரச தண்ணியில் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, ரசம் பாருங்க தாளிச்சாச்சு. இப்போ இது வந்து கொதிக்க கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் தக்காளியும் புளியும். ஸோ இப்போ வந்து அதிக கொதிக்க வைக்க தேவையில்லை. இது கொதிக்கிற இதுக்கு வருது பாருங்க, இப்போ பொங்கி வருது இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, ரசம் கொதிச்சுட்டு வர டைமில் நம்ம அந்த டாட்டாக வருது பாருங்க கொதிச்சுட்டு, அந்த டைமுக்கு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரசமோடைய ஸ்மெல் அப்படியே ரீட்டைன் ஆகிடும். ரசம் இப்போ ரெடி.
white rice, rasam, chicken gravy. Ready.